Hebron Ministries. சரி, இன்றைக்கு வேத வசனத்தை நாம் கவனிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேச இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேத வசனத்தை எடுத்துங்க, 21ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. அவருக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து, அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல், 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். விடுதலை பெற்று போக கடவன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது 6 வசனங்களில் ஆண்டவர் தேவன் நிறைய முறை நம்ம அந்த நாட்கள்லாம் ஒரு வசனம் எடுத்து நிறைய எடுத்தது அப்படி சுற்றிட்டு இருந்தோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சாப்டர் எடுத்து அந்த சாப்டரை எதுக்காக சொல்லியிருக்கு, இது டோட்டலாக படிக்கும் பொழுது தான் அந்த சாப்டர்களுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். பைபிள் இன்னும் அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய இடத்துல நான் கேள்வி கேட்கும்போது உங்களால் சொல்ல முடியலன்னா, நம்ம வெறுமன வசனம் மேலே போட்டு அதுக்கு மேலே கீழே என்ன இருக்குன்னு நம்ம படிக்கிறது இல்லை. அதனோட அர்த்தம் நமக்கு தெரியாது, எதுக்காக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா இந்த பைபிள் ஸ்டடி மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், வேத வசனத்தை கேட்கும் பொழுது அந்த 6 வசனம் தான் அதோட பேக்கேஜ் மாதிரி. அந்த 6 வசனத்தை நிறைய காரியங்கள் சரி, இப்போ நடுவில் மட்டும் படித்தா உங்களுக்கு புரியாது. அப்போ இந்த 6 வசனங்களை படிக்கும் பொழுது அந்த 6 வசனங்களில் நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை கவனிப்போம். இங்கே பாருங்கள். அப்போது எபிரேயரில் ஒருவன் அடிமை கொண்டானால் அவன் 6 வருஷம் சேவித்து அப்படின்னா வேலை செய்து ஒரு எபிரேயர்கள், அந்த நாட்களில் எபிரேயர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருந்தார். அப்போ அவர்கள் 430 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். பிறகு அவர்களுக்குன்னு தேவன் சொந்த நாட்டை கொடுக்குறாரு. நாட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்க, அதனால் நான் உங்களுக்கு இப்போ ஒரு அழகான நாட்டை, நான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நாட்டை நான் கொடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் அடிமைகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நாட்கள் வரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தோமா ரத்தம் சிந்தப்பட்ட இந்த இடத்துல என்ன நடக்குது நல்லா கவனிச்சிங்களா? எத்தனை நார்த் இந்தியன்ஸு நம்மக்கிட்ட வேலைக்கு வராங்க. இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் எஜமானாக இருந்து அவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்குற பாருங்க, எவ்வளோ நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் பீகார், மேகாலயா, திமாப்பூர், மணிப்பூர் பார்த்தா, அப்புறம் யூபியிலேருந்து நிறைய எக்கச்சக்கமான ஸ்டேட் பார்த்தா, அந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்டு முழுவதும். சவுத் இந்தியா பாருங்கள் ஓரளவுக்கு என்னங்குது ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ ஹோல் இந்தியாவில் இங்கே தான் ஹையஸ்ட் சேலரி 1200 to 1500 rupees ஒரு நாளுக்கு வேலை இருக்குது. ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தா 150 ரூபா. நான் நார்த் இந்தியா முழுவதும் போயிட்டு வந்தேன்னா அங்கே பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுகுரி அப்படிலாம் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா சேலரி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாருங்க, 150 rupees. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, 150 எங்கே இருக்குது, 1200 ரூபாய் எங்கே இருக்குது, அட்லீஸ்ட் 1000 ரூபாய் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 150 ரூபாய்க்கு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு பிறகு மீதி சேர்த்து வச்சு இப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஏர்போர்ட்டில் இவங்க தான் இருக்கானுங்க, இவங்க தான் ஃப்ளைட்டில் எங்கே பார்த்தாலும் ஃப்ளைட்டில் போகிறாங்க. அவங்க இங்கே வந்துட்டு ஆண்டவர் அப்போது அவர்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு அழகாக சொல்லித்தரார். ஒரு அடிமையை எப்படி நடத்த வேண்டும், அடிமையை கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறாரு, ஒரு அடிமையை நீ கொண்டாயானால் அப்போனா அவன் எப்படி அவன் அடிமையாகிறான் அப்படின்னா, முதல்ல அவனுக்கு பண கஷ்டம் இல்லையா, பண கஷ்டம், குடும்ப சூழ்நிலைகள், அவனுடைய வருமானம் பத்தலை, அதனால் என்ன பண்ணுறான், அவன் மற்றவங்கள்ட்ட வேலைக்கு போகிறான். ஆனால் அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தமாக அவனுக்கு வசதியே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அடிமை சந்தைன்னு ஒன்று இருக்கும், அந்த சந்தையில் அவங்களை விற்பாங்க. விலை கொடுத்து போயிட்டு வாங்கிட்டு தன்னுடைய வீடுகளில் அவர்கள் வேலைக்காரர்களாக வச்சு அவர்களை உபயோகப்படுத்துவார்கள். உலக வழக்கத்தின் பிறகு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாடின் ஒரு நாடோடு போகும்பொழுது அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்க, அடிமையில கொண்டு அவங்க சாகிற வரையிலும், அவர்கள் வேலை செய்கிற வரையில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கக்கூடாது, அந்த உலகத்தான் போல இருக்கக்கூடாது. அவனுக்கு 6 வருஷம்தான் அவனுக்கு நீ என்ன பண்ணணும், வேலையை வாங்கணும். 7வது வருஷம் வரும்பொழுது அவனை நீ என்ன பண்ணணும், அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ அவனை விடுதலை பண்ண வேண்டும். ஏன்னா நீ 450 வருஷங்கள் உன்னை நான் அடிமையாய் வைத்திருந்தேன். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை அடிமைகளுக்குன்னு வச்சுருக்காரு பாருங்க, ஸ்லேவுக்குன்னு வச்சுருக்காரு பாருங்க. பயங்கரமான
ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கென்று கற்றுத் தருகிறார். அப்போது அடிமை, அப்போ அது 4 காரியங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று என்னென்னா, அதில் பார்க்கும் பொழுது இந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, கேரண்டீட் பிளஸ்ஸிங். கேரண்டீட் பிளஸ்ஸிங், உறுதியான ஆசீர்வாதம். அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு உறுதியான ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். கேரண்டீட். ஹல்லேலூயா. சாப்பப்புறம் கேரண்டி அப்படின்னு போடுறான் பாரு, அது போல உறுதியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1, ப்ரிவிலேஜ் ஆஃப் சர்வன்ட், ஊழியக்காரருடைய ஸ்லாக்கியம், இல்லைன்னா வேலைக்காரர், இல்லைன்னா அடிமை, அவருக்கு தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரருடைய ஸ்லாக்கியம். ஆண்டவர் தேவன், நீங்கள் எங்கே போய் வேலை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். 1. 2வது காரியம், ப்ரிவிலேஜ் ஆஃப் ஃபேமிலி. ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் திருமணமாகி போச்சுன்னா, அந்த வேலைக்காரன் அந்த அடிமைக்கு திருமணமாகி போச்சுன்னா, அந்த திருமணமான அந்த குடும்பத்தை தேவன் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. 2வது காரியம். 3வது காரியம், ப்ரிவிலேஜ் ஆஃப் ஃபெலோஷிப். அப்படின்னா அந்த குடும்பத்தை ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறார், அந்த எஜமானனுடைய எந்த இடத்துல வேலை செய்கிறானோ அந்த வேலை செய்கிற எஜமானின் குடும்பத்தோடு கூட சேர்த்து விடுகின்றார். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? நீங்களும் நானும் ஒரு நாள் நம்ம பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம விடுதலையாக்கி ஜீவ புஸ்தகத்தை தம் பேரை எழுதி நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நம்ம என்ன பண்ண பரலோகத்துக்கு கொண்டு போக சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, பிறகு ஐக்கியத்தை கொடுத்து விடுகிறார். நமக்கென்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடுகிறோம், பிறகு செவ்வாய்க்கிழமை வந்து பைபிள் ஸ்டடிக்கு வர்றோம். பிறகு என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்குறார், கம்யூனியனை கொடுக்குறாரு. எல்லாரும் ஒரே அப்பத்தில் ஒரே வந்து திராட்சை ரசத்தை நாம் பருகிறோம். தேவன் நம்ம ஒரு குடும்பமாய் மாற்றிவிடும். அதுபோல் இந்த அடிமைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு குடும்பமாய் ஐக்கியமாக அந்த எஜமானனோடு கூட இணைத்து விடுகின்றார். ஹல்லேலூயா. அப்போ அந்த எஜமானுக்கு வர ஸ்லாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த அடிமைக்கு கர்த்தர் கொடுத்து விடுகிறார். 4வது காரியம், ப்ரிவிலேஜ் ஆஃப் கான்சிக்ரேஷன். அந்த அடிமையை அவர்கள் என்ன பண்ணுறான், கடைசியில் அந்த அடிமை என்ன பண்ணுறான், பிரதிஷ்டை பண்ணப்படுகின்றான். உங்களே என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பிரதிஷ்டை பண்ணி விடுகிறார். முதல்ல ஒரு பாவியாக இருந்தோம், கர்த்தர் நம்ம ரட்சித்தார், பரிசுத்தாவின் அபிஷேகம் தன்னுடைய ஆவியை உங்கள் மேலே ஊதினார். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, உங்களை ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாய் உங்களை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று உங்களை தேர்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த 4 ஆசீர்வாதங்களை தேவன் என்ன பண்ணுறாரு, தேவன் நமக்கென்று தேவன் ஆசீர்வாதமாய் தேவன் வச்சிருக்கிறார். சரி, இந்த 4 காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி நம்ம என்ன பாவ சந்ததியிலிருந்து நாம் என்ன ஆண்டவர் தேவன் நம்மை வேறு பிரித்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா. உங்களுக்கென்று ஒரு ஆராதனை, உங்களுக்கென்று ஒரு போதகர், இல்லையா, உங்களுக்கு ஒன்று ஒரு போதகர் கர்த்தர் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு இன்னும் ஆராதனை, உங்களுடைய கரிசனங்களை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை கோயிலுங்களாம் இருக்குது. அவங்க இந்த பாஸ்டர்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. வீடு பிரதிஷ்டை போகிறாங்களா, ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு நாள் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள போய் அவங்க வராங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்க, அந்த மேய்ப்ப நாடு அந்த அருமையான ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு பாருங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம். எபினேசராய் நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. சரி, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பேதுரு ரொம்ப அழகாக எழுதுகிறான். ரொம்ப அருமையான, ஏன்னா இயேசுவை அவன் ஒரு நாள் அறியாமல் இருந்தான், மேசியா யாருன்னு தெரியல, அறியாமல் இருந்தான். அவன் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தான், மீன் பிடிச்சான், மீன் கிடைக்கல. அவன் விரக்தி ஆகும் பொழுது அவன் படகுகள் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த படகுகள் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே அவன் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணுறான், இயேசுவுக்கு சீஷனாகவே மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் எத்தனை நன்மைகள், ஒரே ஒரு நன்மை தான் செஞ்சார் பேதுருக்கு, ஆனால் அந்த பேதுரு சீஷனாக மாறிட்டான். உங்களுக்கு எத்தனை வருஷத்தில் எத்தனை நன்மையை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எவ்வளோ வைராக்கியமாக தேவனுடைய பிள்ளையாய் நம்ம வாழ வேண்டும். எத்தனை உபத்திரம், சில சமயத்தில் உபத்திரவங்கள் நமக்கு பிசாசு கொடுப்பதன் நோக்கம் என்ன,
நம்ம நிலையா இருக்குமா என்பதை கண்டுபிடிப்பதற்காக. ஹல்லேலூயா. அப்போ அவன் எழுதுறான் பாருங்க, 18ஆம் வசனத்தில் எழுதுறான் பாருங்க. உங்கள் முன்னோர்களால், யாரு? உங்க தாத்தா பாட்டன் இவங்கெல்லாம் உங்க முன்னோர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாக வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இது நல்லா கவனிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக, நிறைய பாரம்பரியம் நமக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா. இன்னும் அந்த பாரம்பரியத்தை நம்மளால சில சமயத்தில் விட முடியவில்லை. அந்த பாரம்பரியத்தினால நீங்கள் அனுசரித்து வந்த, ஃபாலோ பண்ண அந்த வீணான நடத்தைகள், அப்போ அந்த முன்னோர்களால் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று, ஹல்லேலூயா, வெள்ளினாலும் பொன்னினாலும் ஆண்டவர் நம்ம ரட்சிக்காம தன்னுடைய விலையேறப்பட்ட சொந்த ரத்தத்தினால் ரட்சித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்கு ரத்தம் வேணும்னா ஹாஸ்பிட்டலில் போனோன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க ரத்தம் கொடுப்பாங்க பாருங்க. பி பாசிட்டிவா ஏ பாசிட்டிவா ரத்தம் கொடுப்பாங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள், உங்களுக்கு என்ன ஜாதி? நாங்கள் ராமநாதபுரத்திலிருந்து வருகிறோம். ராமநாதபுரத்திலிருந்து யாரும் வருகிறீர்களா? உங்கள் ரத்தம் தான் இவருக்கு சூட் ஆகும். நீங்கள் தண்ணி அடிப்பீர்களா, சிகரெட் பிடிப்பீர்களா? அப்போது தண்ணி அடித்தாலும் சிகரெட் பிடிச்சா என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் ரத்தத்தை அவனை ஏற்றுறாங்க. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் மாசற்ற ரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மாசற்ற விலையேறப்பட்ட எழுதுபார் குற்றமில்லாத, இன்னும் அழகாக எழுதுறப்பார், குற்றமில்லாத. அவர் இயேசு ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ஒரு பெரிய ராஜா, வானத்தை பூமியை படைத்தவர், அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டிருந்து குறிக்கப்பட்டராயிருந்து தமது மூலமா தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி, நீ யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கணும் விசுவாசமா இருந்தோ உங்களுக்காக தேவன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இப்பவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பவும் தரிசனங்களை கர்த்தர் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து தரிசனங்களை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள நான் ரொம்ப பிளஸ் பண்ணேன். இன்னைக்கு கூட 4-5 பேர் வந்து ஆண்டவர் இப்போ நான் இப்படி பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன் சொல்லும்பொழுது வெரி குட் அப்படின்னு என்ன அர்த்தம், பாஸ்டமாக கொஞ்சம் நினைக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தை என் மனசில் வச்சு நான் இன்னைக்கு ஈவினிங் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி இதெல்லாம் சொன்னாங்க அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட யார் வந்து சொல்கிறீங்களோ அவங்க ஏன்ட்ட சொல்லும்பொழுது நாங்கள் என்ன பண்ணோம், அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்குறார். எது இதெல்லாம் ஆனா கர்த்தர் நம்ம ஆண்டவர் மீட்டு கொண்டதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஆவியினால் நம்ம இணைக்கப்படுகிறோம், தேவ திட்டங்களால் இணைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. உங்கள் சரீரமானது நம்முடைய சரீரத்தை குறித்து அவன் எழுதுறான், ரொம்ப அழகாக எழுதுறான். எழுதும் பொழுது கொரிந்தி சபைக்கு எழுது பவுல் ரொம்ப எழுதுறான், நீ நினைக்கிற மாதிரி உன் சரீரம் சாதாரண சரீரம், செத்து கலருக்கு போகிற சரீரம் இல்லைப்பா. உன் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை எப்படி அழகாக ஜோடிச்சு அழகாக நம்ம வச்சுருக்கிறோமோ அதுபோல் உன் உள்ளத்தை நீ ஜோடித்து வைக்கணும், அழகாக வைக்கணும். ஹல்லேலூயா. நிறையா குடிச்சிட்டா மூச்சு தரையிட பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. நிறையா குடிச்சிடாத, புகை வச்சு திணறிடுவார், சிகரெட் பிடிக்காத, கெட்ட காரியங்களை செய்யாத, அந்த உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்தம் தாங்கி கொள்ள மாட்டார். ஏனென்றால் இதில் ஒரு சினிமா பார்க்க முடியுமா, எதை பார்க்க முடியுமா, தவறு பண்ண முடியுமா, செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியுமா? அப்போ எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது ஆலயம். அதுபோல் உங்களுடைய உள்ளமும் என்னுடைய உள்ளமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களுடைய இருதயத்தை ஆலயமாக மாற்றி அங்குள்ள தங்கியிருக்கிறார், தங்கியிருக்கு ஆலயமாக இருக்குது என்றும். அப்போ உங்கள் உடம்பை நீங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டீங்க. உங்கள் உடம்ப அவர் விலை கொடுத்து உங்களை வாங்கி விட்டார். ஏசு என்ன பண்ணுறாரு, கல்வாரி ரத்தத்தில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை விலை கொடுத்து வாங்கி விட்டு. நம்ம யாருக்கு சொந்தம்,
இயேசுவுக்கு சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹalleluya. சொல்றேன் பாருங்க, கிரயத்து கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாரே, நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. இப்ப உங்களது இல்லையே, உன் சரீரம் அது கடவுளுடைய சரீரமா இருக்கு. இந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தா என்கிட்ட அந்த காசை கொண்டாந்து கொடுத்தா, அவளை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். அவள் காசு கொடுத்து டக்குன்னு போயிருந்தான்னா நான் வந்து அந்த அந்த டப்பா எனக்கு சொந்தம் நினச்சிருப்பேன். நின்ன உடனே டவுட் பண்ணேன். அவள் சொல்லலை என்கிட்ட, ஆனால் நான் டவுட் பண்ணேன். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த காசை கொட்டிக்கிட்டு டப்பா தயவுசெய்து கொடுத்துருக்காரு பாஸ்டர். அந்த டப்பா மேலே அவளுக்கு கவனமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுடைய எண்ணத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆவியானவர் உணர்த்துறார். அந்த பிள்ளை கொடுத்துருக்குது, அப்பா நீ எடுத்து எல்லாத்துக்கும் பொட்டில் போட்டுறாத, அந்த டப்பாவை திருப்பி கொடுத்துரு. சரிம்மா கவலைப்படாத, நான் கொட்டிக்கிட்டு கொடுக்குறவரையும் வீட்டுக்கு போகிறதில்ல. அப்போ ஆமாம் கவலைப்படாத, போகிறதுக்குள்ளே கொட்டிடுறேன். அப்போது அவள் கஷ்டப்பட்டு அதை சேர்த்து வச்சு கொண்டு வந்து கொடுத்து, அப்போ என்ன பண்ணுறாது, அப்போது அந்த விலை கொடுத்து அவங்க அப்பா வாங்கினாரு. அந்த அவள் எதை கொடுக்கணுமே கொடுத்துறா, மீதி அவளுக்கு சொந்தமாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களை, விலை கொடுத்து தேவன் வாங்கிட்டாரு. we bought for a price, விலை கொடுத்து வாங்கிட்டார். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய சரீரத்தினால் நல்லா கிழிச்சிட்டு நல்லா சுத்தமாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ணோம், ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை உயர்த்தத்தக்கதாய் தேவன் ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சரி, ரெண்டாவது காரியத்துக்கு போவோம். ப்ரிவிலேஜ் ஆஃப் ஃபேமிலி. ரெண்டாவது காரியம், அந்த அடிமை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவன் 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், போகணுன்னா போகலாம், இருக்கணும்னா இருக்கலாம். பார்த்தீங்களா, ஊழியக்காரின் ஸ்லாக்கியம். அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடுகிறது. உலகத்தில் யாரும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு அடிமைக்கு கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம், எக்ஸோடஸ் 21:3 பாருங்க. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானா, ஒரே ஒரு ஆளா நீ அடிமையா வாங்கியிருந்தீன்னா ஒன்றிக்காரனாய் போக கடவன். அவன் வந்து விடுதலை ஆகி திரும்பி போயிடுவான். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானா, இப்போ அவன் வந்து அடிமையா விற்கப்படுறான், அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்குது, அவன் கல்யாணம் மனைவியோட உங்ககிட்ட வந்திருந்தால் அவன் பெஞ்சாதி அவனோடு கூட போக. அப்போ அவளும் வீட்டில் வேலை செஞ்சிருப்பான். நம்ம வீட்டில் சேகர்னு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அந்த சேகர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவன் வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. சாகர் வரலையும் அவன் சேகர் செத்தான், அதுக்கப்புறம் அவன் மனைவி செத்தாங்க. அது வரலையும் நம்ம கூட வாட்ச்மேனாக இருந்தாங்க. இப்போ தான் செக்யூரிட்டி இருக்கா, முன்னாடி அவங்க தான் ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்கள ராணு ரிச்சியெல்லாம் அவங்க தான் அவன் எல்லாத்தையும் வளர்த்தாங்க, எல்லாம் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அப்போது அவங்க கூட இருந்தாங்க பாருங்கள், கடைசி வரையெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து எல்லாத்தையும் நம்ம அது போல் சில சமயத்தில் என்னமோ நமக்கு வந்து வேலை செய்கிற ஆட்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. அப்படி இருந்தோம்னா விடுதலை பண்ணும் பொழுது அந்த பெண்ணையும் என்ன பண்ணணும், நீ திருப்பி அமிச்சிடணும். எப்படி வந்து ஒரு அடிமையை குறித்து தேவன் நினைக்கிறான். என் மனசில் மெசேஜ் கொடுத்துட்டு வீட்டில் போய் யோசிக்கிறேன், நடா இது ஒரு பெரிய கடவுள். அந்த கர்த்தர் வந்து கடவுள் வந்து ஒரு அடிமையை வந்து எவ்வளோ கவனமாக அவனை குறித்து ஒரு பெரிய பிரமாணமே எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா நம்மளோட ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு பணக்காரன் ஏழையை நினைப்பானா, ஒரு ராஜா ஏழையை நினைப்பானா? நினைக்க மாட்டான். ஒரு ராஜாவே நினைக்க மாட்டான் இல்லையா? ஆனால் இந்த கடவுள் ஒரு சாதாரண மனுஷையும் தன் எண்ணத்திலே வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் உருவாக்கினது. 10 பிள்ளைங்க இருக்குன்னா 10 பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஒரு அம்மா அப்பா நினைப்பாங்கல்ல, ஒரு பிள்ளை கூட கெட்டு போனால் அந்த அம்மா அப்பாவுக்கு தாங்காது. அதனால் ஆண்டவர் அவர் உருவாக்குறதுனால இந்த கரிசனையை தேவன் அவன் தலையெழுத்து அடிமையாயிட்டான். ஆனால் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன் என்பதை, அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்றவன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்து. சரி, இப்போ வந்து அவன் கல்யாணம் பண்ண கூட்டு வந்திருந்தானா அவன் திரும்பி பொண்ணை கூட்டு திரும்பி போயிடணும். அப்படி இல்லைன்னா
அவன் ஒண்டியாக வந்திருந்தான்னா அந்த எஜமான் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு வைக்க மாட்டான். நான் நிறைய பேருக்கு நம்மகிட்ட இருக்க இந்த ஷாத்ராக்கு, அப்புறம் தசரதன், எல்லா கல்யாணத்தையும் நான் வந்து பண்ணி வச்சேன். ஸ்டீஃபனு, எல்லா கல்யாணத்தையும் நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சுங்க. அப்போது அந்த வசனம் பாருங்க, அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். 6ஆம் வருஷத்துல 7ஆம் வருஷத்துல விடுதலை ஆகணும். அவர் சொல்றாரு, இவன் நான் போனுங்க, என்னை விடுதலை ஆக்கு, அப்போ போப்பா. ஆனால் உனக்கு கல்யாணம் வச்ச பொண்ணும் பிள்ளைங்களும் இங்கே இருக்கிறாங்க, அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த எஜமான விருப்பம் இருந்தால் அவளை அனுப்பிச்சிடலாம், இல்லைன்னா அந்த குடும்பம் முழுவதும் அந்த எஜமானனுக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறது. நீங்களும் நானும் அந்த எஜமானனுக்கு சொந்தமாய் மாறிட்டோம். கர்த்தர் ஆண்டவர் பாரம்பரியத்தில் வேறு பிரித்து சபைக்கு கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறாரு, அந்த குடும்பத்தில் சேர்த்து ஆண்டவர் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு பிள்ளைகளை பிறக்க வச்சு அந்த சபையில் கர்த்தர் உங்களுக்கு எஜமானனுக்கு சொந்தக்காரராய் மாற்றி விட்டார். அதில் இப்போ நீங்கள் யார்? நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும், பேர பிள்ளைகள் அத்தனை பேரும் அந்த எஜமானனுக்கு சொந்தமாய் மாறிவிட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆள் போகும்பொழுது போகிறான்னா அவனுக்கு சாதாரணமாக அனுப்பக்கூடாதான். 14ஆம் வசனம் பாருங்கள், டியூட்ரானமி உபாகம் 15:14 பாருங்கள். தேவன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி. பார்த்தீங்களா? அப்போ ஒரு எஜமானர் இருக்காருன்னா அந்த எஜமானருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். அப்போ என்ன பண்ண, ஒரு அடிமையை நீ 6 வருஷம் வஞ்சிட்டு அவன் திரும்பி போகும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உன்னை ஆசீர்வதித்ததின்படி எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரோ ஒரு பங்கை என்ன பண்ணணும், அந்த அடிமைக்கு நீ கொடுக்க வேண்டும். எவ்வளோ அழகாக சொல்லித்தர பார்த்தீங்களா? உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் அப்படின்னா உன் ஃபீல்டு, ஒன்று லேண்டு இருந்துச்சுன்னா லேண்டு, அப்படி லேண்டுலேயும் உன் ஆலையிலும் நீ வந்து அந்த சேர்த்து வைக்கிற அந்த இடத்துல எடுத்து அவனுக்கு தாராளமாக கஞ்ச பிசினாரியா இருக்கக்கூடாது, தாராளமாய் கொடுக்க வேண்டும். நான் நம்ம சர்ச்சில் வந்து ஸ்டீஃபன் இருந்தான் பார்த்தீங்களா? ஸ்டீஃபன் வந்து நிறைய வருஷம் வேலை செஞ்சான். அவன் வந்து ஒரு பைசா தொடமாட்டான், ஒரு பைசா. அவன் எத்தனை வருஷம் வேலை செஞ்சான். 150 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட வந்தாப்புல. ஃபஸ்ட்டு 1983 150 ரூபா சேலரி. ஆனால் போகும்பொழுது 19,000 ரூபாய் சேலரி, 19,000 சேலரி. அப்புறம் கன்வென்ஸு, மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் அவன் கொடுத்தேன். அப்புறம் என்ன பண்ணுறான், அவன் ஒரு பைசா தொட மாட்டான் பணத்தை. நம்ம தான் தெரியுமே, நமக்கு தான் தெரியுமே. நம்ம அப்பா வந்து இன்ஸ்பெக்டர் இல்லை. இப்போ இந்த கோல்மால் கேஸுக்கெலாம் நமக்கு தெரியுமே, மொளை மாதிரி முடிச்ச மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா மாறிங்களும் நமக்கு தெரியும்ல. அதனால் நமக்கு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேன். அப்போல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், இப்போல்லாம் பேசுகிறேன், ஆண்டை விட்டு போய் சொல்லிடுறது, விட்டுறது. அப்போது என்ன பண்ணோம் பார்த்தோம், ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே கணக்கு எழுதி வைப்பான். இந்த இது இப்போ சிமெண்ட்டு மூட்டை போட்டதுன்னா சிமெண்ட் மூட்டை 1 ரூபா அந்த நாட்களில். அதுவும் அடுக்கி வச்சு அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை கொண்டு போய் கடையில் போட்டு பார்த்தா அதுங்க மொத்தம் இந்த மூட்டைங்க 200 மூட்டை வந்துச்சிங்க, 200 மூட்டை சிமெண்ட் மூட்டைங்க விற்றாங்க, 200 ரூபாங்க அப்படின்னு காணுப்பான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராடெல்லாம் பிட்டு ராடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கடையில் போட்டு அதை அந்த கணக்கு எத்தனை கிலோவுக்கு போட்டோமோ அந்த கடையோட பேர், ஃபோன் நம்பரு எழுதி கீழே வச்சுருப்பான். எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தா, எல்லாம் கரெக்டாக பில்லு எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மனசில் எப்படி தோணும், இவ்வளோ உண்மையாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதாவது செய்யணும். சரி, போரூரில் அவனுக்கு ஒரு அழகான ஒரு லேண்டை வாங்கி கொடுத்தேன். இப்போ எத்தனையோ லட்சம் போகும். அதை வாங்கி கொடுத்த உடனே அப்போ அதில் ஒரு வீடை கட்டிக்கிட்டான். பிறகு ஃப்ரண்ட்டில் பாரு, நல்ல புள்ள பாரு, அந்த தரிசனத்தோட ஃப்ரண்ட்டில் வந்து அழகான ஆலயத்தை கட்டி முடித்தான். இப்போ அவன் பாஸ்டர் ஆகி நம்ம எப்ரோட்லேயே பாஸ்டராக இருக்கிறான். இந்த கதைலாம் நமக்கு சூட் ஆகுது பாரு, இந்த கதையெல்லாம் நமக்கு சூட் ஆகுது பாரு. அந்த எஜமான அந்த குடும்பம் அப்படியே கருத்து நம்முடைய குடும்பமாக கர்த்தர் மாற்றிட்டு. அதுபோல் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை எஜமானாக வச்சுருப்பார். ஹல்லேலூயா. உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா.